பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில தனுசு ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஒரு வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. தனுஷ் ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க. கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா என்று பதிவிடுங்கள். தனுஷு ராசியில பிறந்தவர்களின் நிஜமான உண்மை வெளியில எல்லாருக்கும் நீங்க சிரிச்ச முகம் காட்டினாலும் உள்ளுக்குள்ள எத்தனை போராட்டங்கள், எத்தனை கேள்விகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தது, அதை யாரும் முழுசா பார்க்கல. ஆமாம், தனுஷு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நேர்மையோடு அணுகிறவர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள், நம்பிக்கையை எளிதில் இழக்காதவர்கள். ஆனா அந்த நம்பிக்கையே பல வருடங்களாக உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள உடைத்திருக்குது. ஒரு வருஷம் சரியாகும்னு நினச்சிங்க, அடுத்த வருஷம் இன்னும் கஷ்டம் வந்தது. இதுதான் கடைசி சோதனைன்னு நினச்சிங்க. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நிற்கவே இல்லை. வேலை விஷயத்தில் நிலையற்ற நிலை, மன விஷயத்தில் வரவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஓட்டம், அன்பு விஷயத்தில் உண்மையாக கொடுத்த மனசுக்கு மதிப்பு கிடைக்காத தருணங்கள், குடும்ப உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்கள் மனசு மட்டும் சும்மா இருக்க விடாத சூழல். நீங்கள் யார்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சுத்தமாக சொல்லலை. என்னால் சமாளிக்க முடியும்னு உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நடந்துட்டு வந்தீங்க. ஆனால் அந்த சமாளிப்பே உங்களுக்கு தெரியாமல் ஒரு பெரிய சுமையாக மாறியது. பல தடவை உங்கள் மனசு கேட்டிருக்கும், நான் தவறு செய்தேனா, நான் நல்ல மனசாக இருந்தது தான், என்ன தவறு, என் வாழ்க்கை இப்போ நிம்மதியே இல்லாமல் போகுது, எப்போ நிம்மதியாக மாறும்? இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் இதுவரை கிடைக்கல. ஏன்னா உங்க வாழ்க்கையை தடுத்தது உங்க திறன் இல்லை, உங்க உழைப்பு இல்லை, உங்க மனம் இல்லை. காலம், சூழல், கிரகநிலை இவையெல்லாம் உங்களை ஒரு இடத்துல நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்தது. தனுஷு ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள வலி இருந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டீங்க. நீங்க உடைஞ்சாலும் மற்றவங்கள உடைக்க மாட்டீங்க. அதனாலதான் இப்ப பலர் உங்களை எப்போதும் சரிதான், ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சமாளிப்பீங்க தான் என்று நினச்சாங்க. உங்கள் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க, உங்கள் பொறுமையை எளிதாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போது 2026 தனுஷு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் தாங்கியது ஏன், அந்த தடைகள் ஏன், அந்த மன அழுத்தம் எல்லாத்துக்கும் இந்த வருடம் மெதுவாக பதில் தர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி இத்தனை வருஷம் போனது, உங்களை உண்மையிலேயே எது தடுத்தது, 2026 எந்த விஷயம் உங்களை முன்னேற வச்சுது, முன்னேற நகர வைக்கும், எதில் கவனம் வைக்கணும், எதில் வைக்கக்கூடாது, எந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வரணும், எந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை திருப்பும், இதையெல்லாம் ஜாதகமாக மட்டும் இல்லை, உங்கள் நிஜ வாழ்க்கை உண்மையோடு ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இது பெரிய வாக்குறுதி அல்ல, போலி நம்பிக்கை அல்ல, நிஜம், தெளிவு, உண்மை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அடக்காதீங்க. நான் சொல்ல போகிறது உங்களை பற்றியது, உங்கள் வாழ்க்கையை பற்றியது. தனுஷ் ராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள அடங்கி பிரச்சனை அல்ல. அது ஒரு நாள் சோகம் இல்லை, ஒரு சம்பவத்தால் வந்த வழி இல்லை. அது பல வருடங்களாக மெதுவாக சேர்ந்து உள்ளுக்குள்ள அடுக்கடுக்காக படிந்து இன்னைக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிய உண்மை. என்ன வாழ்க்கை இதுன்னு நினைச்சீங்க, அதை யாரும் முழுசா பார்த்ததே இல்லை. இது கிரகநிலை மட்டும் இல்லை, இது உங்கள் குணம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் நேர்மை, உங்களை மறைத்த வழி எல்லாம் சேர்ந்து உருவான உண்மை. ஒரு விஷயம் உண்மை, எல்லாமே சரியாகிடும் என்ற நம்பிக்கை உங்களை மெதுவாக சோர்வாக்கியது. தனுஷ் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் நம்பிக்கை. எவ்வளவு மோசமான நிலை வந்தாலும்
சரியாகிவிடும், கடவுள் பார்த்துக்குவார், நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் அதே நம்பிக்கை தான் சில நேரம் உங்களை தவறான மனிதர்களை விட்டு போகாமல் வச்சது, வலிக்கிற இடத்துல தங்க வச்சது, நேரம் கடந்து போனதும் கூட இன்னும் கொஞ்சம் என்று பொறுத்து இருந்து வைக்கிறது. வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நிறைய தடவை சோதிச்சது. ஆனால் நீங்கள் அதை விடவே இல்லை. நல்ல மனசு உலகத்துக்கு சுலபம், உங்களுக்கு சுமை. தனுஷ் ராசிக்காரர்கள் உண்மையா நல்ல மனசு உள்ளவர்கள். யாரையும் திட்டமாட்டீங்க, பழிவாங்க நினைக்க மாட்டீங்க, கெட்ட எண்ணம் வைக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உலகம் நல்ல மனசை பலவீனமாக எடுத்துக்கிட்டது, உங்கள் நேர்மையை உங்களுக்கே எதிராக திருப்பியது. நீங்கள் யாரையும் காயப்படுத்தலை, ஆனால் அதே நீங்கள் தான் அதிகமாக காயப்பட்டீங்க. ஓகேங்களா? மனசுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்த பழக்கம் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே சுமந்து வாழ்ந்தது உங்களை உள்ளிருந்து சோர்வாக்கி விட்டது. உண்மையாக நேசித்ததால் அந்த வழி அன்பில் நீங்கள் விளையாட மாட்டீங்க, கொடுப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் கிடைப்பது அலட்சியம், புரிதல் இல்லாமை, அமைதியான விலகல், துரோகம். நான் இவ்வளவு கொடுத்தேனே என்ற வழி நீண்ட நாள் உங்களை மிதித்தது. பொறுப்புணர்வு, குடும்பம், வேலை, உறவுகள், மற்றவங்களில் கூட இது நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை கட்டி போட்டது. முன்னேற வேண்டிய நேரத்தில் நின்று விட்டீங்க, விட்டு போக வேண்டிய இடத்துல தங்கி இருந்துச்சிங்க. மனசில் ஆழமாக பதியும் தன்மை, ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அவமதிப்பு, ஒரு ஏமாற்றம் மாதங்களாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் சிரிச்சாலும் உள்ள வலித்து கொண்டே இருக்கும். என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற தனிமை, இது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரும் வழி. நீங்கள் தப்பு செய்யலை, ஆனால் யாரும் புரிஞ்சுக்கல. அமைதியை அலட்சியமாக எடுத்துக்கிட்டீங்க, பொறுமையை பலவீனமாக நினச்சிங்க. அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரே காரணம், உங்கள் முயற்சி குறையில, உங்கள் மனசு பொய்யில்லை, உங்கள் அன்பு தவறலை, ஆனால் உங்கள் நேரம் தாமதமாக இருந்தது. 2026 தனுஷ் ராசிக்காரங்களுக்கான உள்மாற்றம் தொடங்கும் வருடம். 2026 உங்களுக்கு வெளிப்படையான அதிர்ஷ்டம் மட்டும் தராது, உள் தெளிவு தரும். மனச்சுமை குறையும், தவறான மனிதர்களை உங்களுக்கு யாருன்னு அடையாளம் காண்பிக்கும், உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்களை சேர்க்கும், திசை தெளிவு தரும். இதுவரைக்கும் உங்களை சுமையா இருந்த எல்லாமே 2026 வலிமையாக மாறும். இது ஜாதக வசனம் இல்லை, இது நிஜ வாழ்க்கை உண்மை. நீங்க உடைந்தது வீணில்லை, நீங்கள் தாங்கியது அர்த்தம் இல்லாதது இல்லை. உங்களை உருவாக்கத்தான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு காலம் தடுத்தது. தனுஷ் ராசி 2026 முழு கிரக பலன்கள், உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் கிரக இயக்கங்கள். தனுஷ் ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு கொட்டப்போகுது என்று சொல்ல வரல, ஆனால் உங்களை தடுத்து நின்ற சக்திகள் விலகும், உங்களை குழப்பிய கிரக இயக்கங்கள் தெளிவாகும், உங்களுக்கே தெரியாமல் கட்டப்பட்ட சங்கிலிகள் உடையும். இது அதிசயமல்ல, முன்னேற வழி கிளியர் ஆகும் வருடம். குரு அதிபதி கிரகம், வாழ்க்கை திசை திருப்பும் சக்தி. தனுசு ராசியின் அதிபதி குரு. 2026 குரு உங்களை வெளிப்படையாக உயர்த்துவதற்கு முன்பாக உங்களுக்குள் மாற்றத்தை கட்டாயமாக செய்வார். குரு தரப்போகும் பலன்கள், தவறான நம்பிக்கைகள் உடைதல், இதுதான் சரி என்ற உள்ளுணர்வு, வாழ்க்கை நோக்கத்தில் தெளிவு, தேவையில்லாத சுமைகள் விலகல். 2026 புதன் அந்த குழப்பத்தை மெதுவாக களைப்பார். புதன் தரும் பலன்களை, தெளிவான சிந்தனை, சரியான நேரத்தில் சரியான முடிவு, பேச்சில் நம்பிக்கை, வேலை, பேச்சுவார்த்தையில முன்னேற்றம், ஒப்பந்தங்கள்ல முக்கிய முடிவுகள்ல வெற்றி. 2026 உங்கள் சொல் வலிமை அதிகரிக்கும். சுக்கிரன் அன்பும் நிம்மதியும் சீராகும். அன்பில் கொடுப்பது தனுஷ் ராசிக்காரர்களின் இயல்பு, ஆனால் அதிகமாக காயம் வாங்கியவர்கள் கூட நீங்க தான். 2026 சுக்கிரன் தவறான உறவுகளை விளக்கும், உண்மையான மனிதர்கள் அருகில் வர செய்யும், மன நிம்மதியை தரும், குடும்ப உறவுகள்ல மேன்மையை தரும், என்னை மதிக்கிற மனிதர்கள் மட்டும் போதும் என்ற தெளிவு வரும். தனுஷ் ராசிக்காரர்களுக்கான கிரக செய்தி, உங்களை கட்டி போட்ட சங்கிலிகள் அவிழும். 2026 தனுஷ் ராசிக்காரர்களுக்கு துணிச்சலாய் எடுத்த முடிவுகளே பலன் தரும். அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா 2026 முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் போல் இருக்கும் நிறங்கள் என்பது அழகு மட்டும் இல்லை, அது மனநிலை, தன்னம்பிக்கை, செயல்பாடு, ஆற்றல் இவையெல்லாம் பாதிக்கும். ஆனால் மஞ்சள், இது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான நிறம். குரு கிரகத்தின் சக்தியை நேரடியாக உயர்த்தும், நம்பிக்கை, தெளிவு, வளர்ச்சியை தரும். வேலை, கல்வி, ஆன்மீகம் எதிலும் உதவும். முக்கிய நாட்களில் இந்த நிறம் உங்கள் மனநிலையை சமநிலையாக்கும். அதே மாதிரி பழுப்பு நிறம், இதை நீங்கள் பயன்படுத்தலாம், நிலைத்தன்மையை தரும். நான் தரையில் நின்றிருக்கிறேன் என்ற உணர்வை தரும். பண விஷயத்தில் கவனம் கூடும். பரிகாரம், பெரிய செலவு இல்லாமல் உண்மையிலேயே வேலை செய்யும் வழிகள். தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பெரிய பரிகாரம் தேவையில்லை, உங்கள் மனசே உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. 2026 இந்த சின்ன பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லா நேர்த்தியாக மாற்றும். ஒன்று, குரு கிரக பரிகாரம்.
நன்றி உணர்வு. உங்கள் அதிபதி குருங்க. குரு 2026 உங்களை உயர்த்தும். ஆனால் குரு ஒரு நிபந்தனை, நன்றி சொல்ல பழகணுங்க. தினமும் இரவு இன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு உள்ளுக்குள்ள நன்றி சொல்லுங்க. இதனால் மனசு லேசாகும். கோபம் குறையும். நல்ல வாய்ப்புகள் தானாக வரும். வியாழக்கிழமை எளிய வழிபாடு, பெரிய மந்திரம் தேவையில்லை. வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை, ஒரு பழம், இனிப்பு, எனக்கு சரியான வழிகாட்டுங்க என்ற நல்ல எண்ணம், இதுதான் போதும். குருவை மகிழ்ச்சிப்படுத்த பெருசா ஒன்றும் தேவையில்லை. நேர்மை போதும். காலை 5 முதல் 10 நிமிடம் மன அமைதிக்கான நேரம். தனுஷ் ராசிக்காரரில் மிகப்பெரிய பிரச்சனை மனம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். 2026 தினமும் கைபேசி இல்லை யாரையும் நினைக்காம மூச்சை மட்டும் கவனித்து 5 முதல் 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. அது உங்கள் மிகப்பெரிய பரிகாரம். மனசு தெளிவாக மாறும். பல வருடங்களா தள்ளிப்போன முடிவுகள் சரியாகும். 4 கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. இருள் கோபம். இந்த நாளில் ஒரு நாள் காத்துருங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நாளை பல வருட தவறுகளை தடுக்க முடியும். இது ஒரு ரகசிய வெற்றி பாதை. பலர் சொல்லாத உண்மை. உங்களை உயர்த்த போவது அதிர்ஷ்டமில்லை, உங்களுடைய மனநிலையே. பல பேர் சொல்லுவாங்க அவ்வளவு பணம் வரும், இந்த வருஷம் ராஜயோகம், ஒரே நாளில் வாழ்க்கை மாறும். இந்த மாதிரி வாசகங்களை கேட்டு சும்மா உட்காராதீங்க. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மெதுவாக செய்கிற சில தவறுகளை கண்டுபிடிக்கணும், அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்தணும். அப்போ ஜோதிடம் சொல்கிற நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். 2026 உங்கள் ஆண்டு. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால்தான். நீங்கள் கண்டிப்பாக மனசில் வைக்க வேண்டிய 3 விஷயம். 1, உங்களை குறை சொல்கிற பழக்கத்தை நிறுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய நடத்தைக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை. 2, உங்களை நம்பாதவர்களுக்காக உங்கள் சக்தியை வீணாக்காதீங்க. உங்களை மதிக்காத இடத்திற்கு சென்று உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3, தொடங்கின விஷயத்தை பாதியில் விடாதீங்க. சின்ன முன்னேற்றம் கூட பெரிய வாழ்க்கைக்கு அடித்தளம். 2026 உங்களை உடைக்க வரல, உங்களை உருவாக்க வருது. மனம் தெளிவாகும். யார் தேவை யார் தேவையில்லை என்று புரியும். ஓட்டம் குறையும். சரியான பாதை தெளிவாக தெரியும். அதோடு சேர்த்து மன நிம்மதி, மரியாதை மெதுவாக வரும். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, ஜோதிடம் உங்களுக்கு துணை, ஆனால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில். கிரகங்கள் வழிகாட்டும். 2026 பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது, எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது, தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு. அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். இந்த உறவுகள் அப்படின்னா யாருன்னு? உங்களை புரிஞ்சுக்காதவர்கள், உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவர்கள், நீங்க நல்லா இருக்கிற காட்டிக்க முடியாதவங்க, உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவர்கள், இவங்க எல்லாம் தான் 2026 மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க. சில தனுஷ் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும். நீங்கள் உண்மையாக நேசித்து இருந்தாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலனா அந்த முடிவுக்கு வரும். சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமே நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவேளி வரலாம். பேசாமல் போகிறது, தூரம் வைப்பது, மனசு ஒட்டாமல் போகிறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரும். இது எல்லாம் உங்கள் தவறாக நடக்கிறது இல்ல. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க. அதனாலதான் 2026 கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது, தனிமை உணர்வு வரும். எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும். ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும். யாரை நம்பியும் இல்லாம உங்களை நம்பி நிற்க கற்றுக் கொடுக்கும். 2026 இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள், இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள், புரிஞ்சுக்கிறவர்கள், உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க. தனுஷ் ராசிக்காரங்களே, 2026 உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அழ வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல, உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க. சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒண்ணுதாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம். உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும். 2026 தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.